ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கப்பி ஃபிஷ்ஷுக்கு எப்படி ப்ரீடிங் ஸ்பேஸ் உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் ஒரு செட்டப் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நார்மல் டேப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாஃப் அந்த வாட்டர் போதும். அப்புறமா அதில் அந்த கப்பி ஃபிஷ் எந்த தண்ணியிலேருந்து எடுத்தீங்களோ அந்த தண்ணி அடுத்தது எகெயின் கொஞ்சம் கூட ஒரு 20-30% வாட்டர் அந்த அந்த கப்பி ஃபிஷ் இருந்த டேங்கிலிருந்து அந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் மண் இது நான் ஆட் பண்ணியிருக்கிறது ரிவர் சாண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாட்டருடைய பிஹெச் எல்லாம் மாற்றாது. அதுக்கப்புறமா 1 by 1 உங்களுக்கு எத்தனை கப்பி ஃபிஷ்ஷு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோ அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அது சப்போஸ் டெலிவரி ஆகிடுச்சுன்னா அந்த பேபிஸ்க்கெல்லாம் ஹைட் பண்ணி நிற்கிறதுக்காக கொஞ்சம் பிளான்ட்டை ஆட் பண்ணணும். நான் கப்பி கிராஸ்ன்னு சொல்கிறேன், சாதாரணமாக கிடைக்கிற பிளான்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் ஆட் பண்ணலாம். ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டும் கப்பி கிராஸும் ரொம்ப காமனான அந்த கிராஸு இது அந்த பேபிஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேபிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் நான் ஒரு லில்லி பிளான்ட்டு வித் அந்த கிழங்கு அதையும் கூட ஆட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஹிடன் ஸ்பேஸாக அந்த பேபிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் இதோடைய செட்டப் பண்ணியிருக்கேன். இது இன்னும் ஒரு 2 daysல நான் பேபிஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். பேபிஸ் வரும்போது 2 காரியம் பண்ணணும். ஒன்று பேபிஸையும் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் பேபிஸ் ரிமூவ் பண்ணணும். செகண்ட் எந்த கப்பி ஃபிஷ்ஷுடைய வயிறு சின்னதாக இருக்கோ அந்த ஃபிஷ்ஷையும் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி அதை அந்த காமன் நம்ம மற்ற ஃபிஷ்ஷுக்கு கூட அதை விட்டுடலாம். அப்புறமா இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷையும் கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். எப்பப்போ அது டெலிவரி பண்ணுதோ அப்பப்போ ஃபஸ்ட்டு பேபி, அப்புறமா டெலிவரி பண்ணி முடித்த மதர் அதை அப்படி ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பேபிஸ் கிடைக்கும். ஓகே, இது ஒரு ஃபிஷ் மட்டும் நம்ம போடுறதா இருந்தால் அந்த மதரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேபிஸ் எல்லாம் இதே மாதிரி டேங்கிலேயே அது ஒரு 2-3 வீக்ஸ் வளர்கிறதுக்கு அலோவ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஒவ்வொரு பேபியும் பிடிக்க வேண்டியது வராது. அப்போது நல்லபடியாக நமக்கு பேபிஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.